அடுத்து மரிய வில்சன் ஒரு கேரக்டர். இப்போ புதுசாக மாநில நிர்வாகி, பொறுப்பே இல்லாமல் மாநில நிர்வாகி வரைக்கும் வந்திருக்காருல, அவர் பேசுறாரு, இவர் ஒரு மீட்பர், இவர் ஒரு ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுறாரு. இப்போ அவரோட காலேஜில் தான் ஒரு அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த அட்மிஷனை படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. தமிழக வெற்றி கழகம் டிவிகே மற்றும் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி தன்னாட்சி இணைந்து வழங்கும் 2026-27 விஜய் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் +2 தேர்வில் 185 மற்றும் அதற்கு மேல் கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றிருத்தல் வேண்டும். இந்த காலேஜில் அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்கேம் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ நல்லா தெளிவாக சொல்கிறேன். சரியாக ஒரு 20-30 நாள் முன்னாடி, நான் ஒரு மாதம் முன்னாடி இதே காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது நான் ஒரு விஷயத்த சொன்னேன். விஜயே ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இந்த கல்லூரியுடைய நிறுவனர் மரிய வில்சன் பயன்படுத்துகிறார், விஜயை ஒரு பிராண்டாக வைத்து அட்மிஷனை அதிகரிக்க செய்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது உண்மைதான். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மரிய வில்சன் தன்னுடைய கல்லூரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, ஆர்ச் கட்டிக்கிட்டு இருந்த அப்பாவி வடமாநில கூலி தொழிலாளர்களை அந்த இடத்துல இறந்து போறாங்க. அந்த ஆர்ச் இடிஞ்சு விழுந்து அவசரமா கட்ட வச்சு நிர்பந்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இறந்து போயிடுறாங்க. அந்த 10 பேருக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு நீதி வாங்கி தராம அவர்கள் அப்படியே விட்டவங்க. அந்த 10 பேர் மரணத்திற்கு நேரடி குற்றவாளி மரிய வில்சன். இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு, இன்னும் ஹியரிங் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இவர் செய்த ஒட்டுமொத்த ஊழல் வழக்குகளையும் இன்னைக்கு நான் முன்னாடி சொல்ல போறேன். இந்த 2010 இவருக்கு டிவோர்ஸ் ஆகுது. இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆகுது. ஆனால் ஜேபிஆர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்போ அவர் உயிரோடு தான் இருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, சரி இவர் இப்படியே விட்டுற வேணாம், இவருக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கொடுப்போம்னு ஸ்ரீபெரும்புத்தூரில் குன்னம்ன்ற ஒரு இடத்துல ஒரு நிலம் பார்த்து 90 கோடி மதிப்பில் ஒரு பெரிய கல்வி நிலையத்தை கட்டி கொடுத்து ஜேபிஆர் அப்படின்னே வச்சு, நீ இனிமேல் நிர்வகிச்சுக்கோ, இதை நீயே பொழைச்சிக்கோன்னு சொல்லி விட்டுறாரு. ஆனால்